நாளைக்கு சமையலுக்கு தோட்டத்தில் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு போனப்போ நல்லா பச்சை குண்டு கத்திரிக்காய் வந்து முத்தி இருந்ததுங்க. சரி, இதை வச்சு சூப்பராக நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 2 குண்டு கத்திரிக்காய்கள் தோட்டத்தில் வந்து இருந்தது. அதை தேடி எடுத்துட்டேங்க. 2 கத்திரிக்காயும் சூப்பராக நல்லா சதையாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் சாம்பாரில் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய். அப்புறம் பொரியலுக்காக பச்சை தண்டுக்கீரை வந்து நிறையா அங்கங்கே வந்திருந்ததுங்க. கீரைகள் எல்லாம் வந்து தேடி ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான கீரைகளை மட்டும் பார்த்து ஒரு கட்டு எடுத்துட்டேங்க. ஒரு கட்டு எடுத்துகிட்டு நம்ம தோட்டத்துலேயே ஒரு வாழை நார் எடுத்துகிட்டு கட்டு கீரையை வந்து நல்லா கட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேங்க. கீரை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுங்க. பொரியலுக்கு வந்து தண்டுக்கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பாருக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் பறிச்சாச்சுங்க. நாளைக்கு சமையலுக்கு தோட்டத்துலேருந்து நம்மளுக்கு வந்து வேணுங்கிறதெல்லாம் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு ஒரு 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 கட்டு கீரையோட சூப்பராக கிளம்பியாச்சுங்க.